பால் விலையை உயர்த்துவதற்கு வாய்ப்பில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் புத்தக கண்காட்சி ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த அவரிடம் பால் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நாசர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் அரசுக்கு 220 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவித்தார். இருப்பினும் பால் விலையை உயர்த்தும் திட்டம் தமிழக அரசிடம் இல்லை என விளக்கம் அளித்தார். பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள் எசென்சியல் பால் தான். அப்படிப்பட்ட பால் விலை உயர்த்தி தவறு என்று 6 ரூபாய் ஏற்கனவே நம்முடைய மாநில தமிழக முதல்வர் அவர்கள் பெருமையத்தோட தேர்தல்காரர்கள் அறிக்கை விட்டது போல 3 ரூபாய் குறைச்சி இந்த தினம் 3 ரூபாய் குறைச்சா கொடுத்துட்டு இருக்கோம். அது நடைமுறையில் இருந்துச்சு. அவரை தூங்கி கொண்ட இமேஜினேஷன் அவர் சொன்னார்னாக்கா அது நாங்கள் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை